பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரையிலும் நம்மளோட நிகழ்ச்சியில கணிதத்தை எப்படி எளிய முறையில கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கணிதத்தோட பல முக்கியமான பங்களிப்புகள் அது எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. இப்போ சமீப காலமா நாம வாய்ப்பாடுகளை எப்படி எளிய முறையில கையாளலாம் அப்படின்றத கத்துக்கிட்டு வரோம். அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த பகுதியிலையும் கேட்க போறோங்க. சரி வாங்க நேயர்களே, உங்களுக்காக 8ஆம் வாய்ப்பாடை நாம எப்படி எளிய முறையில சொல்லலாம் அப்படின்றத சொல்றதுக்காக காத்திருக்காங்க. வாங்க உடனே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். நேத்து 6ஆம் வாய்ப்பாட்டையும் 7ஆம் வாய்ப்பாட்டையும் உதாரணத்தோட சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா நீங்க 8ஆம் வாய்ப்பாட உதாரணமே இல்லாம உங்க புத்தகத்தை பார்த்து படிச்சீங்க. எஸ் மிஸ். இன்னைக்கு நம்ம 8ஆம் வாய்ப்பாட்ட உதாரணத்தோட பார்க்க போறோம். சரியா? ஓகே மிஸ். ஒரு அறையில ஒரு சிலந்தி இருக்கு. அந்த சிலந்திக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கும்? நான் சொல்றேன் மிஸ். இருங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் மிஸ். சரி சொல்லு ஹேமா. 8 கால்கள் இருக்கும் மிஸ். வெரி குட். அப்போ 8ஆம் வாய்ப்பாட்டுக்கு 8 அப்படிங்கிற எண்ணத்தான் நம்ம நிலையா வச்சுக்க போறோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த 8 கால் பூச்சி. சரியா? புரிஞ்சது மிஸ். ஒரு சிலந்திக்கு மொத்தம் 8 கால்களா? ஆமா மிஸ். அப்போ 1 பெருக்கல் 8 8. அடுத்து 2 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சிலந்தி மொத்தம் 2ஆ? ஆமா மிஸ். ஒவ்வொரு சிலந்திக்கும் கால்கள் 8. அப்போ 2 பெருக்கல் 8. மிஸ் நான் சொல்றேன். மிஸ் நான் சொல்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 2 பெருக்கல் 8 16 மிஸ். வெரி குட். அடுத்து 3 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். 3 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? மிஸ் எனக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். 3 பெருக்கல் 8 இஸ் ஈக்குவல் டு 24. வெரி குட். மிஸ் சாக்லேட். சரி, இன்னைக்கு யார் யாரெல்லாம் சரியா பதில் சொல்றீங்களோ நாளைக்கு நான் உங்க எல்லாருக்குமே ஒரு சாக்லேட் வாங்கி தருவேன். ஓகே மிஸ். மிஸ் என்ன சாக்லேட் வாங்கி தருவீங்க? உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணும்? மிஸ் சூப்பர் மிட்டாய். மிஸ் எனக்கு லாலிபாப். குச்சி மிட்டாய். சரி, இன்னைக்கு நீங்க 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு இது முழுசா முடிச்சுட்டா நான் உங்க எல்லாருக்கும் நாளைக்கு லாலிபாப் வாங்கி தருவேன். ஐயா ஜாலி. 4 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிலந்திகளோட எண்ணிக்கை மொத்தம் 4ஆ? ஒவ்வொரு சிலந்திக்கும் கால்கள் 8ஆ? அப்போ 4 பெருக்கல் 8 எவ்வளவு? எங்க மோனிஷ் நீ சொல்லு பார்க்கலாம். 32 மிஸ். வெரி குட். அடுத்து 5 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சிலந்திகளோட எண்ணிக்கை 5ஆ? ஒவ்வொரு சிலந்திக்கும் கால்கள் 8. அப்போ 5 பெருக்கல் 8
எவ்வளவு? 40 மிஸ். பரவாயில்லையே, இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா பதில் சொல்றீங்களே. சரி, அடுத்து 6 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிலந்திகளோட எண்ணிக்கை 6, ஒவ்வொரு சிலந்திக்கும் கால்கள் 8. அப்ப 6 பெருக்கல் 8 எவ்வளவு? 48 மிஸ். அடுத்து 7 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிலந்தியின் கால்களோட எண்ணிக்கை 8, மொத்த சிலந்திகள் 7. அப்போ 7 பெருக்கல் 8 56 மிஸ். சரி, அடுத்து 8 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள்னு கண்டுபிடிக்க ஒரு சிலந்தியோட கால்களின் எண்ணிக்கை 8, மொத்த சிலந்திகள் 8. அப்போ 8 பெருக்கல் 8 64. மிஸ், அடுத்தது நான் சொல்றேன். சரி, சொல்லு. 9 சிலந்தியோட கால்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லவா? அதாவது சிலந்திகள் மொத்தம் 9, ஒவ்வொரு சிலந்திகளோட கால்கள் 8. அப்பனா 9 பெருக்கல் 8 72. வெரி குட். அடுத்து கடைசியா யார் 10 சிலந்திகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு சொல்ல போறது? மிஸ், நான் சொல்றேன். இப்பதானே சொன்னேன், அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. ஒவ்வொரு சிலந்திகளுக்கும் கால்கள் 8. 10 பெருக்கல் 8 80. சரியா சொன்ன. சரி, இப்போ உதாரணமே இல்லாம நான் 8ஆம் வாய்ப்பாடு ஒரு தடவை சொல்லி தருவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்லணும். ஓகேவா? ஓகே மிஸ். 1 பெருக்கல் 8 8. 1 பெருக்கல் 8 8. 2 பெருக்கல் 8 16. 2 பெருக்கல் 8 16. 3 பெருக்கல் 8 24. 3 பெருக்கல் 8 24. 4 பெருக்கல் 8 32. 4 பெருக்கல் 8 32. 5 பெருக்கல் 8 40. 5 பெருக்கல் 8 40. 6 பெருக்கல் 8 48. 6 பெருக்கல் 8 48. 7 பெருக்கல் 8 56. 7 பெருக்கல் 8 56. 8 பெருக்கல் 8 64. 8 பெருக்கல் 8 64. 9 பெருக்கல் 8 72. 9 பெருக்கல் 8 72. 10 பெருக்கல் 8 80. 10 பெருக்கல் 8 80. எங்க இப்ப நீங்களாவே 8ஆம் வாய்ப்பாட ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நேயர்களே, 8ஆம் வாய்ப்பாடை எப்படி நம்ம எளிய முறையில் கற்றுக்கலாம் அப்படின்றத நீங்கள் உதாரணங்களோட கேட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம் நேயர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமைங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அது வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்துக்கு சொல்லவா வேணும், எக்கச்சக்கமா இருக்கும். உங்களோட திறமைகளை தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமா நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி 90.4 யூத் மேத் கார்னிவல் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை நடத்துறாங்க. அதாவது இளைஞர்களுக்கான கணித திருவிழாவை நடத்துறாங்க. இதுல எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பொயட்ரி, போஸ்டர் பிரசன்டேஷன், பேப்பர் பிரசன்டேஷன், பசில் சேலஞ்ச், டான்ஸ், சிங்கிங். இது எல்லாமே கணிதத்தை மட்டுமே மையமா கொண்டு இருக்கணும். நிகழ்ச்சி குறித்த முன்பதிவுக்கு சாதிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500978136. மேலும் விவரங்களுக்கு விசிட் www.periyarcommunityradio.weebly.com.
பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தாப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பாருங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். வாங்க நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். எங்க இப்ப நீங்களாவே 8ஆம் வாய்ப்பாட ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 8 8, 2 பெருக்கல் 8 16, 3 பெருக்கல் 8 24, 4 பெருக்கல் 8 32, 5 பெருக்கல் 8 40, 6 பெருக்கல் 8 48, 7 பெருக்கல் 8 56, 8 பெருக்கல் 8 64, 9 பெருக்கல் 8 72, 10 பெருக்கல் 8 80. ரொம்பவே அருமையா சொன்னீங்க பசங்களா. சரி, இது வரைக்கும் நம்ம 8ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் பார்த்திருக்கோம். 8க்கு அப்புறம் என்ன? 9. சரி, 9ஆம் வாய்ப்பாடுல நம்ம எந்த எண்ண நிலையா வச்சுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். 9. அப்போ 9க்கு ஏதாவது ஒரு உதாரணம் வைக்கணும்ல? ஆமா மிஸ். சரி, எங்க நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். 9க்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல மிஸ். சரி, நானே சொல்றேன். 9க்கு உதாரணம், ஒரு வகுப்பறையில 9 மேஜைகள் இருக்கு. அப்போ 10 வகுப்பறைகளுக்கு மொத்தம் எத்தனை மேஜைகள் வரும் அப்படிங்கறத
இந்த வாய்ப்பாடு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வகுப்பறையில மொத்தம் 9 மேஜைகள் இருக்கு. அப்போ வகுப்பறைகளோட எண்ணிக்கை 1. ஒரு வகுப்பறையில இருக்கிற மேஜைகளோட எண்ணிக்கை 9. அதனால 1 பெருக்கல் 9 9. அடுத்து 2 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்பறைகளோட எண்ணிக்கை 2. ஒரு வகுப்பறையில இருக்கிற மேஜைகளோட எண்ணிக்கை 9. அப்போ 2 பெருக்கல் 9 18. எங்க அடுத்து யாராவது ஒருத்தர் 3 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் நான் சொல்றேன் மிஸ். சொல்லுமா. 3 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வகுப்பறைகள் 3, ஒவ்வொரு வகுப்பறையிலும் மேஜைகள் 9. அப்போ 3 பெருக்கல் 9 27. கரெக்டா மிஸ்? சரியா சொன்ன. எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்து 4 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்பறைகளோட எண்ணிக்கை 4. ஒரு வகுப்பறையில இருக்கிற மேஜைகளோட எண்ணிக்கை 9. அப்போ 4 பெருக்கல் 9 36. ஹரீஷ். மிஸ் மிஸ் என்ன ஹரீஷ் தூங்குறியா? இல்ல மிஸ், கவனிச்சுதான் மிஸ் இருக்கேன். எங்க இப்ப 5 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். மிஸ் வகுப்பறை 5ஆம் மிஸ், அப்புறம் மேஜைகள் 9ஆம் மிஸ், தெரியல மிஸ். தூங்கிட்டு ஒழுங்கா கிளாஸ் கவனிக்காம தெரியலன்னு சொல்ற. சரி நானே சொல்றேன், பாடத்தை கவனிக்கிறேன். சரியா? ஓகே மிஸ். உட்கார். 5 வகுப்பறையில மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்பறையோட எண்ணிக்கை 5. ஒவ்வொரு வகுப்பறையில இருக்கிற மேஜைகளோட எண்ணிக்கை 9. அப்போ 5 பெருக்கல் 9 45. என்ன ஹரிஷ் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மிஸ். எங்க ஹரிஷ் இப்ப சொல்லு பார்க்கலாம். 5 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்கும்? மேஜைகளோட எண்ணிக்கை 9, மொத்தம் வகுப்போட எண்ணிக்கை 5. 5 பெருக்கல் 9 45. சரி பாடத்தை கவனி. அடுத்து 6 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்பறையோட எண்ணிக்கை 6. ஒவ்வொரு வகுப்பறையில இருக்கிற மேஜைகளோட எண்ணிக்கை 9. அதனால 6 பெருக்கல் 9 54. அடுத்து 7 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு மோனிகா நீ சொல்லு பார்க்கலாம். 7 வகுப்பறைகள் 9 மேஜைகள். அப்ப 7 பெருக்கல் 9 63. வெரி குட். அடுத்து 8 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு யாரு சொல்ல போறீங்க? மிஸ் நான் சொல்றேன். சரி ஜோயல் சொல்லு. மிஸ் ஒவ்வொரு வகுப்புகள்லயும் மேஜைகள் 9. அப்பனா 8 பெருக்கல் 9 72. சரியா சொன்ன ஜோயல். எல்லாரும் கை தட்டுங்க. எங்க மோனிஷ் இப்ப நீ சொல்ல பார்க்கலாம். 9 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 9 பெருக்கல் 9 ஈக்குவல் டு 81 மிஸ். வெரி குட். கடைசியா 10 வகுப்பறைகள்ல மொத்தம் எத்தனை மேஜைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்பறையோட எண்ணிக்கை 10. ஒவ்வொரு வகுப்பறையிலும் மொத்தம் 9 மேஜைகள். அப்போ 10 பெருக்கல் 9 90. என்ன பசங்களா இப்ப உதாரணமே இல்லாம 9ஆம் வாய்ப்பாட சொல்லலாமா? சொல்லலாம் மிஸ். 1 பெருக்கல் 9 9. 1 பெருக்கல் 9 9. 2 பெருக்கல் 9 18. 2 பெருக்கல் 9 18. 3 பெருக்கல் 9 27. 3 பெருக்கல் 9 27. 4 பெருக்கல் 9 36. 4 பெருக்கல் 9 36. 5 பெருக்கல் 9 45. 5 பெருக்கல் 9 45. 6 பெருக்கல் 9 54. 6 பெருக்கல் 9 54. 7 பெருக்கல் 9 63. 7 பெருக்கல் 9 63. 8 பெருக்கல் 9 72.
8 பெருக்கல் 9 72. 9 பெருக்கல் 9 81. 9 பெருக்கல் 9 81. 10 பெருக்கல் 9 90. 10 பெருக்கல் 9 90. 1 பெருக்கல் 9 9. 2 பெருக்கல் 9 18. 3 பெருக்கல் 9 27. 4 பெருக்கல் 9 36. 5 பெருக்கல் 9 45. 6 பெருக்கல் 9 54. 7 பெருக்கல் 9 63. 8 பெருக்கல் 9 72. 9 பெருக்கல் 9 81. 10 பெருக்கல் 9 90. சரியா சொன்னீங்க. இப்போ 9ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் உங்களுக்கு நான் உதாரணத்தோட சொல்லி கொடுத்தேன்ல. இப்ப நீங்க 10ஆம் வாய்ப்பாட உதாரணமே இல்லாம நீங்களாவே சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வாய்ப்பாடு அப்புறம் 9ஆம் வாய்ப்பாடு எப்படி எளிய முறையில உதாரணங்களை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கேட்டுட்டு இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்க இருக்கோம். நீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதா ஒரு இடைவெளி போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்திறமைங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அது வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்துக்கு சொல்லவா வேணும், எக்கச்சக்கமா இருக்கும். உங்களோட திறமையில தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமா நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி 90.4 யூத் மேத் கார்னிவல் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை நடத்துறாங்க. அதாவது இளைஞர்களுக்கான கணித திருவிழாவை நடத்துறாங்க. இதுல எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பொயட்ரி, போஸ்டர் பிரசன்டேஷன், பேப்பர் பிரசன்டேஷன், பசில் சேலஞ்ச், டான்ஸ், சிங்கிங். இது எல்லாமே கணிதத்தை மட்டுமே மையமா கொண்டு இருக்கணும். நிகழ்ச்சி குறித்த முன்பதிவுக்கு சாதிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500978136. மேலும் விவரங்களுக்கு விசிட் www.periyarcommunityradio.weebly.com. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமா, 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன ஐயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான்.
ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 8ஆம் வாய்ப்பாடு 9ஆம் வாய்ப்பாடு எப்படி எளிய முறையில் கற்றுக்கலாம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்ப நீங்க 10ஆம் வாய்ப்பாட உதாரணமே இல்லாம நீங்களாவே சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? சரி, 10ஆம் வாய்ப்பாடுக்கு எந்த எண்ணை நம்ம நிலையா வச்சுப்போம்? 10. சரி, அப்ப உதாரணமே இல்லாம நான் சொல்லி கொடுக்க நீங்களும் சொல்றீங்களா? 1 பெருக்கல் 10 10. 1 பெருக்கல் 10 10. 2 பெருக்கல் 10 20. 2 பெருக்கல் 10 20. 3 பெருக்கல் 10 30. 3 பெருக்கல் 10 30. 4 பெருக்கல் 10 40. 4 பெருக்கல் 10 40. 5 பெருக்கல் 10 50. 5 பெருக்கல் 10 50. 6 பெருக்கல் 10 60. 6 பெருக்கல் 10 60. 7 பெருக்கல் 10 70. 7 பெருக்கல் 10 70. 8 பெருக்கல் 10 80. 8 பெருக்கல் 10 80. 9 பெருக்கல் 10 90. 9 பெருக்கல் 10 90. 10 பெருக்கல் 10 100. 10 பெருக்கல் 10 100. எங்க இப்ப நீங்களாவே 10ஆம் வாய்ப்பாட ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 10 10. 2 பெருக்கல் 10 20. 3 பெருக்கல் 10 30. 4 பெருக்கல் 10 40. 5 பெருக்கல் 10 50. 6 பெருக்கல் 10 60. 7 பெருக்கல் 10 70. 8 பெருக்கல் 10 80. 9 பெருக்கல் 10 90. 10 பெருக்கல் 10 100. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமாவே 1ஆம் வாய்ப்பாடுல இருந்து 10ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் கத்துக்கிட்டீங்க. சரி, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஆனா நாளைக்கு நீங்க எல்லா வாய்ப்பாட்டையும் 3 தடவை வீட்டு பாடமா எழுதிட்டு வரணும். சரியா? சரி மிஸ். என்ன நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி வாய்ப்பாடுகளை எளிய முறையில கத்துக்கலாம், சின்ன சின்ன உதாரணங்களை கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கும் உதாரணங்களை பயன்படுத்தி வாய்ப்பாடுகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் எளிய முறையில் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பாடை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பெரியார் பண்பலையிலேயே பயிற்சி எடுத்து இப்போது நமக்காக இந்த பகுதியில் எடிட்டிங் வேலைக்கு உதவிய சன்னூரப்பட்டியை சேர்ந்த விஜயா அப்படின்றவங்க இந்த பகுதியை முழுமையாக எடிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெரியார் சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இது மட்டும் இல்லாம இன்னும் பல வித்தியாசமான நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.